நமகா. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்துரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போ நம்ம இந்த சிம்ம ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போறோம். விஸ்வாவசுன்னு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன விதமான சுப அசுப பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது உடைய பிரயாணம், அதே போல ராகு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் சனியும் இருக்கார். இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டெஸ்டிங் பீரியட்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, குரு பகவானுடைய பார்வை பலம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உண்டான குரு பகவான் 11 இருக்கார். 5, 8, 11ங்கிற அந்த கனெக்ஷன் வருது. உங்களுடைய 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இது புதனுடைய வீடு. அவரே உங்களுடைய 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கும் அதிபதி புத பகவான் தான். இப்போ ஒரு 6 தலைப்புகள் கீழே நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்ல போறேன். முதல்ல 2ஆம் இடமான உங்களுடைய குடும்பஸ்தானம், தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்த கேது இப்ப நகர்ந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர என்ன ஆகும்னா, மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை உண்டாகும். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கம்மியா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப அப்செட்டா இருப்பீங்க. அதுவும் சந்திரன் மேல கேத்து போகும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு உங்களுடைய மனதை ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவீங்க நீங்க. அதனால அதை மட்டும் இயல்பிலேயே ரொம்ப துணிச்சல்காரர்களான சிம்மராசிக்காரர்களையுமே அசைத்து பார்க்கக்கூடிய காலம் இது. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பக்கம்லாம் மானம்தான் பெருசு அப்படின்னு. அது மாதிரி தன்மானம் தான் உங்களுக்கு முதல்ல. அதாவது உங்களை மதிக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க. சோ இப்ப ரொம்ப தன்மானக்காரர்கள், தன்மான சிங்கங்கள்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய மனோதைரியத்தை விடாம பிடிச்சு வச்சுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதாவது நீங்க மெயினா அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களை படுத்தின காலத்தையே நீங்க தாண்டிட்டீங்க. அதனால அஷ்டம சனி அப்படி அதோடைய பலன் வேற விதமா இருந்தா கூட, யாரெல்லாம் நீங்க நம்பினீங்களோ அவங்கனால நீங்க ஒரு இழப்பையோ ஒரு ஏமாற்றத்தையோ சந்திப்பீங்க. அது நீங்க ஓகே அப்படின்னு எடுத்துக்கணும், வேற வழி இல்லை இல்லையா. தட் இஸ் கர்மா, நம்ம வாங்கின வரோம்னு சொல்லிட்டு. அதனால ஒரு காஷன். இனி நீங்க எந்த ஒரு முதலீடு பண்றதா இருந்தாலும், யாரையும் நம்பி ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் அதை நீங்க பண்ணாம இருங்க. உங்களுடைய இரக்க குணத்தையும் உங்களுடைய தயாள குணத்தையும் அதை பயன்படுத்திட்டு உங்களை எப்படி யூஸ் பண்ணிட்டு போட்டாங்கிறத ஒரு லெசனா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுவும் கடந்து போகக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நெகட்டிவ்னு அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல விரும்பல நான். பட் ஒரு வேர்ட் ஆஃப் காஷனா நான் உங்களுக்கு சொல்றேன். அதை உங்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்றது சனி பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்துல படும்போது தனபாவகத்தை அவர் ரொம்ப மட்டுப்படுத்துவார். எதிர்பாராம ஒரு பணம் கையில இல்லாம என்னடா செய்யன்னு நம்ம மொழி பிதுங்கி நிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவார். ஸோ யாருக்கிட்டையும் போய் நம்ம கடனும் கேட்க முடியாது, கேட்ட இடத்துலயும் கிடைக்காதுங்கும் போது அது உங்களை ஒரு சின்ன ஒரு அவமானத்திற்கும் ஒரு சங்கடங்களுக்கும் உண்டாக்கும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு கட்டாயமா. ஏன்னு கேட்டா உங்களுடைய 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை படுறது, அது 3ஆம் இடத்திற்கும் படுறது. அப்போ ராகுவும் ஆல்ரெடி 7ல இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நிறைய பேருக்கு நெடுநாட்களாக காத்திருந்த குடும்ப வாரிசு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. அது கட்டாயமா. அதே போல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்க பாப்பீங்க. ஏன்னா அவங்களோட அந்த கல்யாணம் நமக்கு நடந்தா நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க, அதான் நல்லது. ஏன்னா இந்த 6, 7, 8ங்கிற அந்த சம்பந்தம் எப்பயுமே கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது. உங்கள் ராசி லக்னத்திற்கு 6, 7க்கு உண்டான சனி பகவான் தான் இப்ப போய் 8ல இருக்காரு. என்ன பண்ணுவாருன்னா, கணவன் மனைவி உறவுல ரொம்ப ஒரு கசப்புணர்வை உண்டாக்கி ஒரு பிரிவை கொடுத்துருவார். நிறைய பேர் இப்ப டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் டிவோர்ஸ் கிடைச்சிடும். அது ஆனா அது ரொம்ப ஒரு ரசாபாசமாக்கி அதை ரொம்ப ஒரு மோசமா ஆக்கிக்காம சுமூகமா நீங்க பிரிஞ்சிருவீங்க. உங்களுடைய இயல்பு அதுதான். அதனால நீங்க அப்படியே பிரிஞ்சு வந்துருவீங்க. அதுக்கப்புறமா நீங்க புதுசா ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பட்ட அடி இருக்கு இல்லையா, வாழ்க்கையில பாடம் கத்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த முறை உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நிதானமா தெளிவா நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. அப்படிதான் பண்ணுவீங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். புதிய வாழ்க்கை நல்லதாக அமையும், கவலைப்பட வேண்டாம். அதே போல தொழில் கூட்டாளிகள் அவங்கள ஆள் சரியில்லை அப்படின்னா அப்படியே கட் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் நீங்க இப்ப எடுப்பீங்க. 7ல ராகு உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கிற ஆளோ ஏதோ ஒரு விஷயமோ அது பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கா இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ காமிச்சு கடைசியில அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால யாரையும் புது கூட்டாளியே சேர்த்துக்காதீங்க, புது முதலீடு எதுக்குள்ளேயும் போகாதீங்க.
ஆசை வார்த்தை நிறைய காட்டுவாங்க, அதை நம்பி ஏமாறாதீங்க. இந்த ஒன் லைன் நீங்க மனசுல வச்சுட்டா போதும். நோ நியூ வெஞ்சர், நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட், அது எல்லாமே நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு வச்சுக்கோங்க. புதுசா எந்த விஷயத்த பத்தி இப்ப யோசிக்காதீங்க. சொல்லுவாங்க இல்லையா, உனக்குள்ளே போய் உன்னை தேடுன்னு. அது மாதிரி கேத்து இருக்கும்போது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மை நாமே அறிதல், நம்மை நாமே உணர்தல். அந்த மாதிரி ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது, ஏன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்மீக தேடல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய காலகட்டம் இது. 8ஆம் இடம்னு சொல்றது வந்து மறைபொருள் ஸ்தானம். அது எதெல்லாம் ஒளிந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் வெளியில நம்மளால ரிவீல் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டம். இப்ப 5க்கு குரு பார்வைப்படும் போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய அந்த பூர்வ ஜென்மத்து இது விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள சில இது தோணும். அப்ப அதை நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா, சில தெய்வ வழிபாடுன்னு உங்களுக்கு இப்ப புதுசா மனசுல படும். இந்த சுவாமியை நம்ம அங்க போனாலே உங்க மனசு ஒரு நிம்மதியாகும். அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு செல்ஃப் ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம்ங்கிறது வந்து மந்திரம், மந்திரத்துக்கு உண்டான ஸ்தானமும் கூட அது. அதனால அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு எப்படி பலனளிக்கிறது அப்படிங்கிறது 5-8 குறிக்கும். அதனால ஏதாவது ஒரு மெடிடேஷன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போறேன், இல்ல எங்கேயாவது போய் அமைதியா, ஒண்ணுமே வேண்டாம்னா சாதாரணமா நீங்களே காலம்பரை எழுந்தோன்னு ஒரு 10 நிமிஷம் அமைதியா, அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அமைதியா நீங்க உங்களை காம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த சோதனையான காலகட்டத்தை ஈஸியா தாண்ட முடியும். அடுத்தது 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேலை தொழில் சம்பந்தமான புதிய புதிய முயற்சிகள் செய்யறதுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷனை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுவார். இது நாள் வரைக்கும் நீங்க வந்து தயங்கி தயங்கி தான் எல்லா விஷயத்தையுமே செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய பேச்சு கூட நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சா கூட அதை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் வேற விதமா வெளிப்பட்டு அது அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி கன்வே ஆயிருக்கும். சோ அதனாலே நீங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இழந்திருப்பீங்க. ஆனா இனி அப்படி இல்லாம உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்பா ஆனா தெளிவா வரும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் பாவகம் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் பாவகம் வந்து நல்லா சிறப்படையறதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல மனுஷங்களை சந்திப்பீங்க, அவங்க மூலமா நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனா இப்போ நீங்க அதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். அடுத்து சொத்து வாகனம் அது வகையில எப்படி இருக்கும், வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா, இப்போ வீடு வாகனம் எதுவும் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்து, உங்களுக்கு அப்படி ஏதாவது நீங்க கையில பணம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அது வந்து நீங்க வேற ஒரு இதுல முதலீடும் பண்ணாம கொஞ்சம் சைலண்டா வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருடம் இப்போ உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஒரு விரயத்தை கொடுக்கதான் போறார். அந்த சமயத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ இதெல்லாமே நீங்க பண்றது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேலை தொழில் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு வரும். அதாவது நான் வந்து வெளிநாடு முயற்சி பண்றேன், வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்றேன் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அப்படின்னா, அப்ப அந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களை இடத்த மாத்தி உட்கார வைக்கும். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா தவறாம எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க போறாரு, முடிவு பண்ணிட்டார். ஆனா எதிர்பாராத சங்கடங்களையும் அலைச்சல்களையும் மாற்றங்களையும் கொடுப்பார். அதை நம்மளே வந்து மனசு வந்து ஏத்துட்டோம் அப்படின்னா அதுவே அதுக்கு ஒரு நிவர்த்தி ஆயிடும். அதனால வரக்கூடிய மாற்றங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தொழில் வேலை செய்யற இடத்துல நிறைய இடைஞ்சல்கள் வரும், உங்களுக்கு எதிரிகள் வருவாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல யூ ஃபீல் ஹுமிலியேட்டட், நம்மள அவமானப்படுத்துறாங்க, நம்ம வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதுக்காக நீங்க ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. வேலை செய்யற இடத்துல அப்படி இருந்தாலுமே கூட வந்து அமைதியா நீங்க இருந்துட்டீங்க கொஞ்ச நாள் அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறக்கூடிய காலகட்டமாக மாறும் அது. அதனால கவலைப்படாதீங்க. அடுத்து குரு பார்வை வரும்போது குரு வந்து 12க்கு வந்த அதிசாரத்துல கொஞ்ச நாள் மாறுவார் இல்லையா, அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கற மாதிரியான சூழ்நிலை அமையும். அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஒரு சேலஞ்சிங் டைம் தான். ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 6, 7, 8 சம்பந்தம் சொன்னேன் இல்லையா, அது வந்து திருமண வாழ்க்கையும் குறிக்கும். உங்களுடைய அந்த அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய கலத்திரம், ஒய்ஃப், கணவன் மனைவி உறவுலையும் சிக்கல்களை குறிக்கும். பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் வீக் ஆகும், அது அடி வாங்கும். அப்புறம் நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் கவனமா இருக்கணும். அதனால என்ன முதலீடு யாரையும் நம்பாதீங்க. ஒரேல என்ன சொல்ல போனா புதுசா யாரையும் நம்பாதீங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுடைய சுயரூபமும் உங்களுக்கு இப்ப தெரியும். அதனால யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம். அதனால அதுல மட்டும் திருமண இதையும் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதனால ஒரு சோதனைகள் கொடுத்தால் கூட நடுவுல வந்து அந்த குருவுடைய பெயர்ச்சி இதெல்லாம் வந்து ஒரு ரிலீஃபையும் கொடுக்கும். அதனால ரொம்பவும் வந்து நம்ம அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படாம நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திட்டோம் அப்படின்னா அப்போ நீ கொஞ்சம் மலைந்து கொடுத்து போங்க. சிம்மராசிக்காரர்கள் பொதுவா வந்து கொஞ்சம் ஒரு நெளிவு சுழிவோட வாழ்க்கையை நீங்க இது பண்ணிட்டாதான் உங்களுக்கு வேற வழி கிடையாது.
உங்களுடைய அந்த ஒரு இதை வந்து பிடியிலே இருப்பீங்க இல்லையா, அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து மனிதர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப கொஞ்சம் சங்கடங்கள் நீங்கும். எதிர்பாராத ஆரோக்கியத்துல இருக்கிற தொந்தரவுகளோ, வேலையில இருக்கிற தொந்தரவுகளோ, அது வந்து எப்பயுமே நீங்க ஒரு கவனம் வச்சுட்டு இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை யாரையும் நம்பாதீங்க, ஆன்லைன்ல சொல்ல போனா. மற்றபடி சிம்மராசிக்காரர்கள் ஓரளவு சமாளித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் தான். சீக்கிரமா இந்த இதுவும் கடந்து போகும். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு 3 மாதங்களுக்கு போல கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலே அவர் வந்து வக்ரகதியில வருவார். அப்போ அவருடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது ஜூலை மாதத்துக்கு மேல அது வந்து ஓரளவு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். சில பிரச்சனைகள்ல நீங்க திருப்பி போய் அந்த அன்அட்டெண்டட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகளை திருப்பி போய் அதை நீங்க சால்வ் பண்ணி டோட்டலி வெளியில வந்துடலாம். மிச்ச மீதியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் அதற்கு ஒரு முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். அதனால ஒரு சேலஞ்சஸ் தான், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால சிம்மராசிக்காரர்கள் தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்கள். மற்றபடி மற்ற நல்ல விஷயங்களும் நடக்கதான் போறது, அதுக்காக அது ஒண்ணும் இல்லையா. அதனாலதானே குருவானவர் வந்து வருடத்துக்கு ஒரு தடவை அவர் இடம் மாறுறங்கிறது அதனாலதான் ஆண்டவன் வச்சிருக்கான் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு வருஷம் பலன்கள் சுமாரா இருந்தா கூட அடுத்த வருஷம் நல்லா கிடைக்கும். ஆல்டர்னேட்டா அவருடைய பலன்கள் வந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டே தான் போறாரு. அதனால சிம்மராசிக்காரர்கள் இதை தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு. நன்றி.